Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 725 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க அத்தனை பேர்த்தையும் அப்படியே சக்கு 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 சக்குன்னு காட்டுறாங்க. எல்லாரோட மூஞ்சுமே பேய் அடிச்ச மாதிரி பேன்னு இருக்குது. ஏன்னா இப்ப டோஃப்ளமிங்கோ அட்டாக் பண்ணால அந்த அட்டாக் இப்ப ஸ்ட்ரெயிட்டா லாவையும் ரோபினியும் நோக்கி வந்துகிட்டு இருக்குது. லூஃபி தடுக்க ட்ரை பண்ணா வேலைக்கே ஆகல. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போதுதான் இடையில நம்ம கேவண்டிஷ் வந்து அந்த ஸ்ட்ரிங் எல்லாத்தையுமே சும்மா சட்டு சட்டு சட்டுன்னு அடிச்சு திருக்க விடுவான். ரோபின் பார்த்துட்டு கேப்பேஜி நீயானு ஷாக்காவா? சரிம்மா இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டேன், இனிமேட்டு நான் பாத்துக்கிறேன்மா. ஆனா லூஃபியை கூப்பிட்டு ஏன்டா விளக்கண்ண இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க, பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணலையான்னு காட்டு கத்துவான். அவன் பார்த்தா அங்க கொல்ல கால இருக்கான். ஏன்னா இந்நேரத்துக்கு அவன் கண்ணு முன்னாடியே ரோபினும் லாவும் செத்து இருப்பாங்க. கேவண்டிஷ் வந்ததுனால தப்பிச்சாங்க. உடனே என்ன பண்ணிடுவான், இதுக்கப்புறம் சண்டை ரொம்ப உக்கிரமா நடக்க போகுதுன்னு டே முட்டைகோசு எல்லாத்தையும் இங்க இருந்து உடனே கூப்பிட்டுட்டு போ, ஏன்னா இதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுதுன்னு அவனே பயங்கர கொலவெறியில சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்காம இல்ல நான் அந்த டோஃப்ளமிங்கோவை ஒரு அடியாச்சும் அடிக்காம விட மாட்டேன்பா. ஒரு அடி அடிச்சா அவன் விடுவானா, அதுக்கப்புறம் லூசு பைய. பட் லூஃபி நான் எல்லாத்தையும் ஒன்ன நம்பிதான் ஒப்படைக்கிறேன், ஒழுங்கா பாத்துக்கணிடுவான். கேவண்டிஷ்க்கு இப்ப வேற வழி இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் காப்பாத்துற பொறுப்பு இப்ப அவன் கைக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு அவன் நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கானா அதுக்கு பேரு தான் மரியாதை, பாப்புலாரிட்டி. அப்படின்னா ஸ்டார்ஹர்ட்டும் என் ஃபேனா மாறிட்டானா? சரி ரைட், என் ஃபேன் என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருக்கான், அது எப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும்? எல்லாத்தையும் காப்பாத்திருவோன்னு. பாத்ரோமியோ இப்ப லோவர் லெவல்ல தானே இருக்கான். அவனோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம அலேக்கா கீழே போயிடலான உடனே ரோபினுக்கு செம ஹாப்பி. ஏன்னா ஹெல்ப்புக்கு இப்ப எக்கச்சக்க பேர் வந்துட்டாங்கல்ல. அப்போ லாவை எப்படியாச்சும் சரி பண்ணலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா அவன் கை துண்டா இருக்கு. லியோ நினைச்சானா அந்த கையை தைக்க முடியும். நம்ம கிட்ட தான் பிரின்சஸ் இருக்காளே, அவளால எவ்வளவு அடிபட்டு இருந்தாலும் பழையபடி சூப்பரா கியூர் பண்ண முடியும். சோ இப்படி நம்ம லாவை சரி பண்ணிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க பாத்ரோமியோ வாய் கிளிய காட்டு கத்திட்டு இருப்பான். என்னன்னா ஜோரோ பிக்காவை பொளந்து கட்டி மாஸ் காட்டிட்டான்ல. இப்படி ஒரு சம்பவத்தை லைவா பார்த்த உடனே பயலால அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டைம் கேவண்டிஷ் கூப்பிட்டுட்டே விளக்கண்ண படிக்கட்ட உருவாக்கடான்னு காட்டு கத்துவான். அவன் அதெல்லாம் கண்டுக்காம ஜோரோ சென்பாய் நீங்க தான் என்னன்னைக்குமே தலைவர்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பான். கேவண்டிஷ் பார்த்துட்டு கடுப்பாயி ஏன்டா வீணா போன வெட்டி முண்டோம், அங்க என்ன சல்சா டான்ஸாட ஆடிட்டு இருக்காங்க, தூரமா நின்னு கோஷம் போட்டுட்டு இருக்க, சட்டு புட்டுன்னு படிக்கட்ட உருவாக்கடா விளக்கண்ண, நாங்க எல்லாருமே தப்பிக்கணும்பா. அவன் கடுப்பாயி உன்ன மாதிரி அண்ணிய நம்பியா மாத்தி மாத்தி மாறிட்டு இருக்கான், ஆர்டர்ஸ் எல்லாம் என்னால கேட்க முடியாதா விளக்கண்ணபா. அட வீணா போன வெட்டி முண்டோ, நீ படிக்கட்ட உருவாக்குனாதான்டா நாங்க நிக்கோ ரோபின் எல்லாருமே தப்பிக்க முடியுமா? அவ்வளவுதான் கண்ணுல பல்பெரிய ஆரம்பிச்சிரும். எது ரோபின் சென்பாய நான் தான் காப்பாத்தி ஆகணுமான்னு. இதுக்கப்புறம் பழனி படிக்கட்டையே உருவாக்காம விடுவானா? சோ அங்க அப்படி அட்டூழியம் போயிட்டு இருக்கும். அதே நேரம் மக்கள்லாம் ஊருக்குள்ள படையெடுத்து பிச்சுக்கிட்டு ஓடி வருவாங்க. ஏன்னா அந்த ஸ்டிங்கு கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருது. எப்படியா போச்சுன்னா நிக்க கூட இடம் இல்லாம எல்லாருமே வெட்டுப்பட்டு தான் சாவாங்க. அவன் லூஃபிக்கு வேற பயங்கரமா மூச்சு வாங்குது. ஏன்னா ஆல்ரெடி அந்த பெலமி கூட சண்டை போட்டு அதுலயே பயங்கரமான டயர்டு. இதுல மறுபடியும் இவங்கிட்ட வேற சண்டை போடணுமா? அதான் அவனால சுத்தமா முடியல. டோஃப்ளமிங்கோ இன்னுமே அந்த லாஸ் ஆகல. பரவாயில்ல, அவனை நான் கண்டிப்பா துடிக்க துடிக்க கொல்லுவேன்பா. ஆனா அதுக்கு லூஃபி விடுவானா? என்ன தாண்டி போய் அவனை தொர்றா பாப்போம்பா. சோ ரெண்டு பேருமே இப்ப வெறித்தனமா சண்டை போட ரெடியா இருக்காங்க. டோஃப்ளமிங்கோக்கு நம்ம லூஃபிய பார்க்கும் போதே நல்லா தெரியுது பையன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான்னு. லாகிட்ட அடி வாங்கிட்டு நீ டயர்ட் ஆகாம இருக்கிறதாண்டா என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மரணத்தனமா சண்டை ஆரம்பிச்சிருவானுங்க. அடி ஒன்னொன்னு உங்கூட்டடி எங்கூட்டடியில ஊடு கட்டி அடிப்பான் நம்மாலு. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் அவன் ஏதோ ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா வருவான். இதுல வேற உன் அட்டாக்ல வெயிட் இல்ல தம்பி, இப்படியா அடிச்சா நீ என் கையால சாக வேண்டியதான்னு சொல்லி இவ்வளவு நேரமா வெறும் த்ரெட்டை யூஸ் பண்ணா, அப்புறம் கலர் கலரா த்ரெட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணான். ஆனா இப்போ ஃபயரோட த்ரெட்டை யூஸ் பண்றான். அது மட்டும் லூஃபி மேல பட்டுச்சுன்னா பாடியை ரெண்டா வெட்டிரும். லூஃபி எல்லாம் கஷ்டப்பட்டு அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆவான். இந்த சண்டையை பார்க்கும்போது டோஃப்ளமிங்கோக்கு crocodile நம்மால பொளந்து கட்டினால அதான் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா நம்ம பையன் அவனை காலி பண்ணி அவனோட டைட்டில தூக்குனால அந்த டைம்ல இருந்தே டோஃப்ளமிங்கோ இவன் மேல ஒரு கண்ணு வச்சிட்டான். ஏன்னா crocodileம் சாதாரண ஆள் இல்ல, அலபாஸ்டாங்கிற ஒரு பெரிய கிங்டத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருந்தவன். அவனை ஒருத்தன் தோக்கடிச்சிட்டான உடனே யாரு என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம லூஃபி. இத்தனைக்கும் அந்த டைம் எல்லாம் நம்ம பையன் ஹாக்கி பவர்லாம் யூஸ் பண்ண மாட்டான். அவனோட ஒரே வீக்னஸ் ஆன வாட்டரை யூஸ் பண்ணி மட்டுமே அடிச்சு பொளந்து இருக்கான். நாளைக்கு எப்படியும் நம்ம கிட்ட தான் வருவான்னு சொல்லி இவன் யாரு என்னன்னு A to Z எல்லா மேட்டரையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான். அதே மாதிரி கலெக்ட் பண்ணியிருப்பானுங்க. அந்த பேர்ல டிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே டோஃப்ளமிங்கோக்கு டேஞ்சர்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டுமா நடந்த அந்த கிரேட் வார்ல நம்ம பையன் அப்படியே ஃப்ளையிங்ல என்ட்ரி கொடுத்திருப்பான். அப்படி வந்து அந்த வார்ல மெயின் ஆளா நின்று சண்டை போட்டு கடைசியில இப்படி உயிரோட இருக்காங்கிறதே அவனால நம்ப முடியல. அப்படியே உயிர் பொழைச்சிருந்தாலும் இப்போ அப்போன்னு இழுத்துட்டு இருந்தா பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்திருக்கீல்லன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அப்படியே அந்த இடமே உடஞ்சு கண்ணா பின்னான்னு செதறும். நம்ம பையன் கீழே விழாம கையை வச்சு பிடிச்சி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். என்ன இதனால இங்க இருக்காங்களே இவங்களுக்கு பிரச்சனை, அதனால அடிச்சு பிடிச்சு லாவ தூக்கிட்டு அங்க இருந்து ஓடுவாங்களா? அவ்வளவு நேரம்
மயக்கத்துல இருந்தெல்லாம் எந்திரிச்சிருவான். அவன் கேவண்டிஷ் கிட்ட என்னைய இங்கேயே விடுங்கம்மா. ஏண்டா லூசாடா நீ இந்த நிலைமையில என்ன பண்ணுவேன்னு கேட்டா இல்ல என்னைய விடுங்கம்மா. ஏன்னா கடந்த 13 வருஷமா இந்த டோஃப்ளமிங்கோவை கொல்றதுக்கு தான் அவன் வாழ்ந்துகிட்டே இருக்கானாமா. சோ அப்படி இருக்கும்போது இப்ப லூஃபி அங்க உசுர கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கானா அவன் கூட இவனுமே இருக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா இவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்தது இவனோட பிளான் தான். சோ கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் லூஃபி தான் சண்டை போட போறான். அவன் வின் பண்ணானா அதை இவன் கண்ணால பார்க்கணும். இன்கேஸ் அவன் கூட சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியாம அந்த இடத்துலயே அவன் தோத்துட்டானா இல்ல இறந்துட்டானா அவன் கூடவே சேர்ந்து நானும் சாகணும். ஏன்னா வெற்றி தோல்வி ரெண்டுக்குமே எனக்கும் பங்கு இருக்கு. சோ அதனால என்னை இங்கேயே விட்டுட்டு போங்கப்பா. அங்க லூஃபிக்கும் அவனுக்கும் மரணத்தனமா வேற லெவல்ல சண்டை போயிட்டு இருக்கும். ரெண்டு பேருமே விடுறதா இல்ல வாடா நீயா நானான்னு பாத்துக்கலான்னு அடி தொம்முன்னு விழும். அதுலயும் லூஃபி ஒரு கட்டத்துல வெறிகுண்டு அடிக்கிறத டோஃப்ளமிங்கோவாலேயே தாங்க முடியல. அப்படியே முக்கிட்டு இருப்பான். சொல்ல போனா ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த டைம் கேவண்டிஷ்குள்ள இருக்க ஹக்குபா மட்டும் வெளியில வந்தா என்ன ஆகும்? நிறைய பேர் கமெண்ட்ல ஹக்குபாக்கு தான் ஓட்டிங் போட்டிருக்கீங்க. என்ன லூஃபிக்கு கொஞ்சம் மாஸ் குறைஞ்சு போயிடும். அதனாலதான் அவனை வெளியில கொண்டு வராம லூஃபியவே சண்டை போட விட்டுருக்காங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் லூஃபி தானே ஹீரோ. அவன் தானே போட்டு பொழக்கணும் அவனை. சோ ரெண்டு பேர்த்துக்கும் கலவரம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே இருக்குது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!